जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1. அத்தியாயத்தின் தலைப்பு படைகளை கவனித்தல். பதம் 29. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது, மயிர்கூச்செரிகின்றது. என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது. பொருளுரை. இருவிதமான உடல் நடுக்கமும் இருவிதமான மயிர்கூச்சமும் உண்டு. இந்த சின்னங்கள் மிகுந்த ஆன்மீக பரவசத்தினாலோ பௌதிக சூழ்நிலையின் பெரும் பயத்தினாலோ ஏற்படுபவை. தெய்வீக உணர்வு பெற்ற நிலையில் பயம் என்பதே கிடையாது. அர்ஜுனுடைய தற்போதைய நிலையில் ஏற்படும் அறிகுறிகள் உயிர் நஷ்டத்தை உத்தேசித்த பௌதிக பயத்தால் ஏற்பட்டவையே. மற்ற அறிகுறிகளிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. தனது புகழ்பெற்ற வில்லான காண்டிபத்தை நழுவவிடும் அளவிற்கு பொறுமை இழந்துள்ளான். உள்ளே அவனது இதயம் எரிந்ததால் தோல் எரிவது போல உணர்ந்தான். இவை அனைத்தும் வாழ்வை பற்றிய பௌதிக உணர்வால் ஏற்படுபவை ஆகும். பதம் 30. மொழிபெயர்ப்பு. இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது. என் மனம் குழம்பி என்னையே மறக்கின்றேன். கேசி என்ற அரக்கனை அளித்தவரே, கிருஷ்ணரே, கெட்ட சகுனங்களையே நான் காண்கிறேன். பொருளுரை. பொறுமை இழந்த அர்ஜுனனால் போர்க்களத்தில் நிற்க முடியவில்லை. மனம் பலவீனமுற்றதால் தன்னையே மறக்கலானான். ஜட பொருட்களின் மீதான அளவு கடந்த பற்றுதல் ஒருவனை குழம்பிய நிலைக்கு இட்டுச் செல்லும். இத்தகைய பயமும் மனநிலையின் இழப்பும் பௌதிக நிலைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களிடம் உண்டாகின்றது. போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்ககரமான விளைவுகளை மட்டுமே கண்டான். எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறுவதிலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். நிமித்தானி விபரீதானி என்னும் சொற்கள் மிகவும் முக்கியமானவை. எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றத்தையே காணும் மனிதன் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்று எண்ணுகிறான். ஒவ்வொருவரும் தன்னிலும் சுய நலத்திலும் ஆர்வமுடையவர்களாக உள்ளனர். யாருமே பரமனின் மீது ஆர்வம் காட்டுவதில்லை. கிருஷ்ணரின் ஏற்பாட்டினால் அர்ஜுனன் தனது உண்மையான சுயநலனை அறியாதிருப்பது போல தோற்றமளிக்கிறான். ஒருவரது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம் கிருஷ்ணரிடமும் உள்ளது. கட்டுண்ட ஆத்மா இதனை மறந்திருப்பதால் உலகத் துன்பங்களால் அவன் அவதியுறுகின்றான். இப்போரில் பெறப்படும் வெற்றி தனக்கு துக்கத்தையே கொடுக்கும் என்று எண்ணுகிறான் அர்ஜுனன். பதம் 31. மொழிபெயர்ப்பு. சொந்த உறவினரை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனதன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. பொருளுரை. ஒருவனது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம் அல்லது கிருஷ்ணரிடம் உள்ளது என்பதை அறியாத கட்டுண்ட ஜீவன்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து உடலோடு சம்பந்தப்பட்ட உறவு முறைகளால் கவரப்படுகின்றனர். இத்தகு குருட்டு வாழ்வில் உலக இன்பங்களுக்கான காரணத்தை கூட மறந்து விடுகின்றனர்.
சத்திரியனுக்கு உரித்தான நீதி கோட்பாடுகளை அர்ஜுனன் மறந்துவிட்டதாக தெரிகிறது. போர் முனையில் மரணமடையும் சத்திரியன் ஆன்மீக பண்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் துறவி, இவ்விரண்டு மனிதர்களுமே மாபெரும் சக்தியுடைய ஒளி வீசும் சூரிய கிரகத்தில் புகும் தகுதியுடையவர்கள் என்று கூறப்படுகின்றது. தனது உறவினர்களை மட்டுமின்றி எதிரிகளை கூட கொல்ல தயங்குகிறான் அர்ஜுனன். பசி இல்லாதவன் சமைக்க விரும்பாததைப் போல உறவினரை கொள்வதால் வாழ்வின் மகிழ்விருக்காது என்பதை அறிந்த அர்ஜுனன் போர் புரிய விரும்பவில்லை. வனத்திற்கு சென்று விரக்தியில் தன்மையான வாழ்க்கை வாழ அவன் தற்போது முடிவு செய்துள்ளான். ஆனால் சத்திரியன் என்ற முறையில் அவனுக்கென்று ஒரு அரசாங்கம் அவசியமாகும். ஏனெனில் வேறு எந்த தொழிலிலும் சத்திரியர்கள் ஈடுபட முடியாது. அர்ஜுனன் நாட்டை ஆள்வதற்கான ஒரே வாய்ப்பு தனது தயாதி சகோதரர்களிடம் சண்டையிட்டு தந்தை வழி வரும் அரசை திரும்ப பெற்றுக்கொள்வதே. ஆனால் அதை செய்ய அவன் விரும்பவில்லை. எனவே காட்டிற்கு சென்று விரக்தியில் தனியாக வாழ்வதற்கு தன்னை தகுதி உள்ளவனாக எண்ணுகிறான். பதங்கள் 32, 33, 34, 35. மொழிபெயர்ப்பு. கோவிந்தனே, ஆட்சி, மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையே கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகின்றது? மதுசூதனரே, ஆச்சாரியர்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும்? உயிர்களை எல்லாம் காப்பவரே, இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், உலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. திருதராஷ்டிரரின் மகன்களை கொல்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம்? பொருளுரை. கிருஷ்ணரை அர்ஜுனன் கோவிந்தன் என்று அழைத்தான். ஏனெனில் அவரே புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் அளிப்பவர். இந்த விசேஷமான வார்த்தையை உபயோகிப்பதன் மூலம் தனது புலன்களை எது திருப்தி செய்யும் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகிறான். ஆனால் கோவிந்தன் நமது புலன்களை திருப்தி செய்வதற்காக அல்ல. நாம் கோவிந்தனது புலன்களை திருப்தி செய்ய முயன்றால் நமது சொந்த புலன்கள் தாமாகவே திருப்தி அடைகின்றன. ஜடவாழ்வில் ஒவ்வொருவரும் தமது புலன்களை திருப்தி செய்ய விரும்புகின்றனர். மேலும் அத்திருப்திக்கு தேவையானவற்றை கடவுள் அளிக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றனர். ஜீவன்களின் தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களது புலன்களை இறைவன் திருப்தி செய்வாரே அன்றி அவர்கள் பேராசைப்படும் அளவிற்கு அல்ல. ஆனால் ஒருவன் மாற்று வழியை பின்பற்றும் போது, அதாவது தன் சுய புலன்களை திருப்தி செய்ய விரும்பாமல் கோவிந்தனின் புலன்களை திருப்தி செய்ய முயலும் போது கோவிந்தனின் கருணையால் ஜீவனின் எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன. அர்ஜுனனுக்கு குலத்தினரோடும் உறவினரோடும் உள்ள ஆழமான பாசம் அவர்கள் மீது இயற்கையாகவே அவனுக்குள்ள இரக்கத்தால் இங்கே சற்று வெளிப்படுகிறது. எனவே அவன் போர் புரிய தயாராக இல்லை. தனது செல்வத்தை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் காட்ட அனைவரும் விரும்புவர். ஆனால் போர்க்களத்தில் அனைத்து உறவினர்களையும் நண்பர்களையும் கொல்லப்பட்ட பின் வெற்றியினால் தனக்கு வரும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என அச்சமுற்றான் அர்ஜுனன். உலக வாழ்வின் ஒரு சிறந்த உதாரணம் இது. தெய்வீக வாழ்வு இதிலிருந்து வேறுபட்டதாகும். பக்தன் இறைவனின் விருப்பங்களை திருப்தி செய்ய விரும்புபவன் என்பதால் அவன் விருப்பப்பட்டால்
அவரது சேவைக்காக எல்லா விதமான செல்வத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் விரும்பாவிடில் ஒரு பைசாவையும் ஏற்கக்கூடாது. அர்ஜுனன் தன் உறவினர்களை கொல்ல விரும்பவில்லை. அப்படியே அவர்களை கொல்லும் அவசியம் இருந்தால் கிருஷ்ணர் தாமே அவர்களை கொல்லட்டும் என்றும் விரும்பினார். போர்க்களத்திற்கு வரும் முன்னரே அவர்கள் எல்லோரையும் கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதையும் தான் வெறும் கருவியாக செயல்பட வேண்டியவனே என்பதையும் அவன் அறியவில்லை. அவ்வுண்மையை பின்வரும் அத்தியாயங்களில் காணலாம். இறைவனின் இயல்பான பக்தனான அர்ஜுனன் விஷமிகளான சகோதரர்களை எதிர்க்க விரும்பவில்லையாயினும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது பகவானின் திட்டம். தவறு செய்பவனை பகவானின் பக்தன் பழிவாங்குவதில்லை. ஆனால் தீயவர்களால் பக்தனுக்கு செய்யப்படும் கொடுமைகளை பகவான் சகித்துக் கொள்வதில்லை. தனக்கு தீங்கு இழைப்பவர்களை கூட பகவான் மன்னிக்கலாம். ஆனால் தனது பக்தர்களுக்கு தீங்கு இழைப்பவர் எவரையும் அவர் மன்னிப்பதே இல்லை. எனவே அர்ஜுனன் மன்னிக்க விரும்பிய போதிலும் தீயவரை அழிப்பதில் பகவான் தீர்மானமாக இருந்தார். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमानंदे, हरि हरि बोल।